போங்க சொல்றல. யார் நிக்க கூடாது. போங்க. ஸ்டாப். அப்படியே திரும்ப. சீக்கிரமாக போய் உட்காருங்க. வால்ட்டோட காம்பினேஷன் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே இப்ப வந்து போடு. சொல்றல போ. எமர்ஜென்சி ஆரம்பிக்கட்டும். அதுக்கு நீங்க விடுங்க. இன்னும் எதுவும் இங்க வரல. நமக்கு டைம் இருக்கு. 8 நிமிஷம். ராபர்ட் கிரேன், அப்படியே என் கண்களை பாரு. உன்னோட மனைவி சிந்தியா அப்புறம் உன்னோட பையன் டேரன் உனக்காக தான் வீட்டுல காத்துட்டு இருக்காங்க. இது உன்னோட பணம் இல்ல. என்ன புரிஞ்சுதா? சோ நம்பரை போடு. யூனிட் 19 2 மைல் தூரத்துல தான் இருக்கும். 5 minutes. அந்த கார்டு கொடு. ட்ராக்கர்ஸ் இருக்கா? செல்ஸ் 3 and 6ல இருக்கு. அது ப்ளூ லேபிள்ஸ்ல தான் இருக்கும். மூவ் ஹேங் 245 போய் அத பாருங்க. என் கையில கன் இருக்கு. அமைதியா இரு. டோன்ட் மூவ். 42 எமர்ஜென்சி ட்ரை கார் ETA 3 நிமிஷம். 3 minutes. சீக்கிரமா என்னங்க. அவங்க வந்துகிட்டே இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. காது கேட்கலையா? நாம இங்க இருந்து கிளம்பணும். ஜாக், நம்ம உடனே கிளம்பி ஆகணும். சீக்கிரம். Come on. Come on, Jack. Come on. Come on. அவர்கிட்ட சொன்னியா? அவருக்கு தெரியும். எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். பாட்டி, I love you so much. DCI Wickstead.
4 பேர் ஆயுதங்களோட மாஸ்க் போட்டு வந்தாங்க. அலாரம்ஸையும் சிசிடிவியும் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ ஆயுதங்களோட C9 டீமை ரெஸ்பான்ஸ் யூனிட் அனுப்பி வைங்க. லண்டன்ல இருக்கிற தப்பான பகுதிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. கடந்த 5 வருஷத்துல அதே கொள்ள, அது மட்டும் இல்லாம அதே மோட்டிவ். கமக்கமா வந்து காரியத்தை முடிச்சிட்டு போயிருக்காங்க. என்ன பார்த்தா உனக்கு என்ன கிறுக்கு பையன் மாதிரி தெரியுதா கிரேகன்? இதுக்கப்புறம் ஜாக் கிரேகனை ஃபுல் சர்வேலன்ஸ் பண்ணுங்க. ஜாக் கிரேகனா? ஆமா, ஜாக் கிரேகன் தான். 6 அடி உயரத்துல காண்டாமிருக மாதிரி இருப்பான். அவனை பார்த்தாலே தெரியும். சார், என்ன இந்த வாட்டி நம்மளுடைய சான்சஸ் எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? நம்ம சான்சஸா? அவர் குடும்பத்தை ஏற்கனவே பாத்துருக்கீங்களா சார்? அந்த வயசானவர் ஆல்பிக் கிரேகன் கிட்டத்தட்ட பிடிச்சிட்டீங்களே. அப்படின்னா அவருடைய பையனே அந்த வாட்டி நம்ம பிடிக்க போறோம். எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப வித்தியாசமானவன் சார். இது வரைக்கும் அவன் யாருக்கிட்டையும் அவன் சிக்கினதே இல்ல. அப்படி இருக்கும்போது அவன் என்னப்பா நீ அவனுடைய ஃபேன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? சாரி சார். போய் இருக்கிற விட்னஸ் கிட்ட பேசி பாரு. எஸ் சார். எப்படி சாதிச்சிட்டோம்ல. ஹால்ஃப் ஹே, இப்படி இருக்காதீங்க, கொஞ்சமாவது சிரிங்க. காலையில இருந்து நீ ஒரு போன் கூட பண்ணவே இல்ல. என்னாச்சு? ரொம்ப கவலைப்பட்ட. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லாதான் இருக்கும். அந்த பெருசு மாட்ட முடிஞ்சுதா? ஓ, அது சான்ஸ் கிடைக்கல. சான்ஸ் கிடைக்கலையா? வேற என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எனக்கு வேற ஒரு வேலை இருந்துச்சுப்பா. அட கவலைப்படாத, பாத்துக்கலாம். அப்பா இங்க பாருங்க, இது கையில வச்சுட்டு சுத்த முடியாது. ஏதாவது பண்ணிதான் ஆகணும், அதான் சொல்றேன். சரி, நான் அதை பாத்துக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி மாத்திடுறேன். என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல, அது நிறைய விஷயங்கள் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். என்ன பத்தி தெரியும்ல, நான் பாத்துக்கிறேன். சாம், நீ ரெடியா? ஜாக், இங்க வா. சொல்லுங்கப்பா. உன் மேல உயிரே வச்சிருக்கேன். ஐ லவ் யூ பா. சரி, அப்புறம் பேசலாம். ரைட். ஹே, நைட்டு பார்க்கலாம். ஸ்மோக்டு சால்மன், ஸ்கிராம்பிள்ட் எக்ஸ், அப்படியே ஒரு கிளாஸ் ஆஃப் வைனும் நான் வச்சிருக்கேன். அதுவும் இந்த உலகத்திலே ரொம்ப அழகான பொண்ணுக்கு. டோஸ்ட் பண்ணலாமா? ஓகே. நமக்காக, நம்ம வருங்காலத்துக்காக. நீங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க. சமையலும் நல்லா செய்றீங்க. அதனாலதான் வயசான அப்புறம் கல்யாணம் பண்ணேன். இப்ப நம்ம சம்பவ இடத்துல தான் இருக்கோம். 4 பேர் ஆயுதங்களோட வந்திருக்காங்க. வந்ததோட இங்க இருக்கிற பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. இந்த ராபரியை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நடந்தது அப்படியே அச்சு பிசறாம இருக்கு. டிடெக்டிவ்ஸ் எல்லாம் மாண்டன் ஃபியூஜிட்டிவான ரேமன் டிக்சனை பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராடிஷன் ரைட்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஸ்பெயின்ல இருக்கிற கோஸ்டடல் சோல்ல இருந்து வருது. என்னங்க இது? அவரை பிடிக்க போறாங்க போல. பயப்படாத, அவர் சிக்க மாட்டாரு. நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். இந்த ராபரிஸ்க்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர்மேன் நிச்சயமா இவரதான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஸ்பெஷலைஸ்ட் ஆன்டி ராபரி யூனிட்ஸும் நேஷனல் கிரைம் ஏஜென்சியோட வர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கேங்ஸ பிடிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கும்னு சொல்றாங்க. இது நான் உங்களுக்காக தர காம்ப்ளிமெண்ட்ஸ். ஓ, தேங்க் யூ வெரி மச். பீபா, பீபா, போய் லினி கிட்ட சொல்லி இங்க வந்து கொஞ்சம் உட்கார சொல்லுமா. சொல்றேன். எட், என்ன பண்ற? உனக்கு தான் அந்த கதை தெரியும்ல, நண்பர்களை பக்கத்துல வச்சுக்கிற மாதிரி எதிரிகளையும் பக்கத்துல வச்சுக்கணும். இங்க பாருப்பா, இது கொஞ்சம் பாரு. அபிஷியல் போலீஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அடேங்கப்பா, அரசியோட 4 மில்லியன் வர்த் உள்ள அழகான பிங்க் பிக்சர்ஸ் எல்லாமே காணுமா. அப்போ இது நம்ம பண்ணியாகணும். அந்த குவீன்காக. அவங்க நல்லா இருக்கணும்.
சரி அதை விடுங்க. எக்ஸ்பென்சஸ்லாம் தவிர்த்து ஆளுக்கு 800 வரும். மீதி ரெமெண்டோக்கு தான் போகும். நியூஸ்ல அவரை பத்தி தான் பேசுறாங்க. அவரை பிடிக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் அதை பார்த்தேன். அதுக்கு நான் அவர் அப்படியே விட முடியாது. என்ன பண்றது? யாரு வந்திருக்கான்னு பாத்தீங்களா? சாரி ஜாக், லெனி இன்னைக்கு வரலையா. வேற யாரு வேணும்னு சொல்லுங்க, நாங்களே அனுப்புறோம். ஓகே, தேங்க்ஸ் ஸ்டீவ். அப்பா எப்படி இருக்காரு? அவர் நல்லா இருக்காரு. இன்னமும் கோல்ஃப் விளையாடுறாரா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆல்ரைட், சந்தோஷமா இருங்க. அவன் நல்ல பையன், நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவன். பார்க்கவும் நல்லா இருக்கும். சரி, இங்க பாருங்க. இத்தனை வருஷமா நம்ம ரொம்ப ரொம்ப லக்கியா இருந்திருக்கோம். நம்மள கண்டிப்பா யாராலையும் பிடிக்கவே முடியாது. சோ நம்ம பேசிக்கிட்ட மாதிரி இதோட நம்ம எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிடுச்சு. அதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? இத நினைச்சா கண் கலங்குது. நான் சீரியஸா சொல்றேன். புது ஆரம்பத்துக்கு எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? புது ஆரம்பத்துக்கு நாங்க ஒத்துக்கிறோம். அந்த பணம் எங்க இருக்குன்னு சொல்லு. கடைசியா ஒரு வாட்டி நான் உங்ககிட்ட கேக்குறேன். டேய் கிழவா, அந்த பணம் எங்க இருக்குன்னு சொல்லு. சொல்ல முடியாது, போடா. சரி, இதுக்கு மேல நீ தாக்கு பிடிக்கிறியான்னு பாப்போமா? எங்க இருக்கு? நான் அதை உன்கிட்ட சொல்ல மாட்டேன்டா தேவடியா மகனே. இதுக்கு மேல நீ அதை சொல்லாம இருப்பியா? சொல்லு, சொல்றா. அங்க நீ என்ன பண்ற? உன்னை சுட்டு பொசுக்கிடு வேண்டா கிழவா. சுடு சுட்டு பொசுக்கு. தைரியம் தான் சுடு பார்க்கலாம். சுடுற பார்க்கலாம். பொறம்போக்கு நாய சுடு. தைரியம் தான் சுட்டு தள்ளு. எங்க சுடு பார்க்கலாம். இந்த இடத்தை தேடி பாருங்க. சார்லி, நம்ம கிளம்பலாமா? எல்லாரும் இப்ப வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நீங்க ஓகேயா? ஒண்ணும் இல்ல. நம்மள கண்காணிக்கிறாங்கல்ல? தெரியும். நான் அப்படியே விடுன்னு சொல்ல மாட்டேன். பட் நாம இத பத்தி யோசிச்சு தான் ஆகணும். எதை பத்தி யோசிக்கணும் சாம்? தெளிவா சொல்லு. 4 மில்லியனை காணோம்.
எங்க அப்பா எங்க இருக்காருன்னு தெரியும், ஆனா அவனோட அங்கிள் எங்க இருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம். இது யார் பண்ணான்னு கண்டுபிடிக்கணும். அங்கதான் பணம் இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நாம லாஜிக்கலா தான் பார்க்கணும் ஜாக். லண்டன்ல இருக்கிற நிறைய பேர்கிட்ட நாம வேலை பார்த்து வச்சிருக்கோம்ல, யாரா வேணாலும் இருக்கலாம். எப்போ நம்மள காட்டி கொடுத்துருக்கணும். நான் பிராங்க் சொன்னதை நீங்க அப்பவே கேட்டிருந்தீங்கன்னா இந்நேரத்துல நம்ம கோடீஸ்வரனா இருந்திருக்கலாம். இந்த நிலைமையும் நம்மளுக்கு வந்திருக்காது. இப்ப ஆல்ஃபியா இங்க இருந்திருப்பாரு. சரி, அப்படின்னா நம்ம ஒண்ணு பண்ணலாமா சாம்? நீ சொன்னது நாங்க கேட்டிருந்தா நீ சொன்ன மாதிரி ஆயிருக்கலாம், இல்லனா கூலியிலும் படுத்திருக்கலாம். இல்ல, நாம அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிருக்கலாம். ஆனா நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம். என் மேல கையில வைக்காதீங்க. நான் சண்டை போடல. நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வரல. நான் உண்மையா சொல்றேன். என்ன பண்றீங்க? ஓவரா துள்னா நசிக்கிடுவேன். இதுக்கு மேல அதை பத்தி பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. இங்க பாருங்க, நம்ம ஒரே குரூப். அந்த விஷயத்தை மறந்துடாதீங்க. அந்த பணம் மட்டும்தான் நமக்கு எல்லாமே. சரி, இப்ப என்ன பண்றது? நான் தான் சொன்னேன்ல, இத பத்தி நம்ம யோசிக்கணும். என்சி வேற நம்மள பத்தி நோண்டிட்டு இருக்காங்க. போதா குறைக்க அந்த பிக் ஸ்டார்ட் வேற இருக்கான். அவனால ஆல்ஃபியை பிடிக்க முடியாதால உன்னை தேடி சுத்திட்டு இருக்கான். நீதான் எப்பவும் சொல்லுவல, எங்க கிட்ட சொல்லுவியே பயப்படக்கூடாது, நிதானமா இருக்கணும்னு, எதை செஞ்சாலும் நிதானமா செய்யணும்னு. இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நீயே இப்படி நடந்துக்கலாமா? கொஞ்சம் பொறுமையா இரு, சரியா? உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். நான் வேணும்னா கிட்ட போய் பார்க்கட்டுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். இதுக்கு முன்னாடி நம்மளால வேற ஏதாவது ஒரு டேப்பை வச்சு அவனை ஈஸியா பிடிச்சிருக்க முடியும். அது ஒத்து போகலனா கூட. ஆனா இப்போ அவன் உஷாராயிருப்பானே. பழைய கதையை சொல்றீங்களா? யா அவனை பத்தி ஃபாரன்சிக் டிஎன்ஏ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே நம்ம கிட்ட கிடைக்காம இருந்ததுல அதை பத்தி தான் நான் சொல்றேன். உங்களுக்கு புது மெசேஜ் எதுவும் வரல, ஆனா ஒரு மெசேஜ் சேவ் ஆயிருக்கு. ஹல்ஃபி, நான் தான் ஹோலி. நீங்க கிளப்புக்கு எப்ப எந்த டைமுக்கு வரீங்கன்னு சொல்லுங்க. மெசேஜ திரும்ப கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? என் 1 அழுத்தவும். அந்த நம்பருக்கு கால் பண்ணணும்னா என் 2 அழுத்துங்கள். ஹாய், நான் தான் ஹோலி. நான் இப்ப வேலையா இருக்கேன், எனக்கு மெசேஜ்ல சொல்றீங்களா? ஹோலி, உனக்கு என்ன தெரியாது? என் பேரு ஜாக் ரேகன், ஆல்ஃபி ரேகனோட மகன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மெசேஜ் பார்த்ததும் எனக்கு இமீடியட்டா கால் பண்ணுங்க.
இப்ப அவன் அதுக்குள்ள போறானா? உள்ள போய் நிறைய பேரை போட போறான்னு நினைக்கிறேன். நான் இதை கால் இன் பண்ணவா? வேண்டாம், அவன் நமக்கு உதவி தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். பண்ணட்டும், வீடு. செல்லம், நீ ரொம்ப அழகா இருக்கமா. Thank you. கீழே வரைக்கும் சூப்பரா இருக்கு தெரியுமா? Thank you. கமான் ஜாக், இது என்ன சர்ப்ரைஸ்? நேத்து நடந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? யா, அதுவும் கரெக்ட் தான். ட்ரிங்க் பண்றியா? யா. ஸ்டீவ். ஹாய் ஜாக். ஹலோ ஸ்டீவ். என்ன சொல்லுங்க? எனக்கு வோட்கா டானிக் கொடுங்க. லைம். யா. Cheers, man. அப்பாவுக்காக சாரி. பரவாயில்ல, தேங்க்யூ. உங்க அப்பாவுக்காக சாரி. அவனுக்கு தெரியும்பா. இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? நான் நல்ல சம்பளத்துல வச்சிருக்கிற ஒருத்தன் என்ன காலவாரி விட்டா எனக்கு பிடிக்காது. கஷ்டம் இல்ல, எல்லாம் எனக்கு தேவைதான். ஏன் சோத்த தின்னுட்டு என்னைய பழி வாங்கிட்ட இல்ல? என்ன சரிதானே ஸ்டீவ்? என்ன சொல்றீங்க? ஏண்டா, நான் உனக்கு புரியுற மாதிரி தானே பேசிட்டு இருக்கேன். ஜாக்கஞ்சில நீ என்ன பண்ண? உன்னதாண்டா கேக்குறேன், சொல்றியா இல்லையா? என்ன பண்றீங்க? ஒரு சின்ன பையன், தயவு செஞ்சு விடு. முதல்ல நீ யாரா பெரிய புடிங்கி மாதிரி வந்து நிக்கிற? அது ஒரு லிப்பிங்கிற விஷயம் உனக்கே தெரியும்ல? லிபி, ஆமா. முதல்ல நீ யார்கிட்ட வந்து பேசுறன்னு தெரியுதா? உன் அப்பன மாதிரி வந்து பேசுற. நம்ம மட்டும் உஷாரெல்லாம் வாரி விட்டு போயிடுவான். அது இருக்கட்டும், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். இங்க பாரு, உங்க அப்பனை பத்தி எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. ஆனா அவர் சாகறதுக்கு முன்னாடி கடைசியா உன்கிட்ட தான் பேசினார்னு எனக்கு தெரியும். சரி, இப்ப நான் உனக்கு என்ன சொல்ல? அவரோட செல்போன்ல உன்னோட பேரோட உன்னோட நம்பர் இருக்கு. சோ கடைசியா அவர்கிட்ட பேசினியா? ஆமா, நான் அவர்கிட்ட பேசினேன். ஒரு சின்ன பிரைவேட் பிசினஸ் பத்தி பேசினேன். ஆனா அதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் நிறைய பேர்கிட்ட பேசுவேன், நிறைய விஷயங்களை பத்தி. ஆனா நான் எதுக்கிட்ட அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்? எனக்கு ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா அது நான் உன்கிட்ட சொல்றேன். ஆனா நீ இப்போ உயிரோட போறதுக்கே கொடுத்து வச்சிருக்கிறடா. இருங்க, நான் உள்ள போய் செக் பண்ணிட்டு வரேன். இல்ல, நான் அதை செய்யதான் போறேன். கேக்குதா? நான் அதை செய்யதான்டா போறேன். அவன் அப்பன மாதிரி அவனையும் கொன்னு இருக்கணும். இப்ப மிச்சம் வச்சதுனால என்ன நடந்தது பாத்தியா? ஷட். ஹலோ ஜாக், நான் தான் ஸ்டீவ். ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். நைட்ல நான் இங்க தான் இருந்தேன். நான் இப்போ கண் முழிச்சதுனால இன்னும் ஏதோ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஓகே, இட்ஸ் பெட்டர். எதுவும் இல்லைனா ப்ராப்ளம் இல்ல. அதாவது ஜாக், நான் தேங்க் பண்ண தான் கூப்பிட்டேன். இல்ல பரவாயில்லப்பா, அதெல்லாம் எனக்கு சொல்ல தேவையில்ல. ஒரு விஷயம் இருக்கு, நான் உங்ககிட்ட அது சொல்லி ஆகணும். நமக்குள்ளேயே வச்சுக்கங்க. உங்க அப்பா அன்னைக்கு இறந்தாருல்ல? ஆமா. அன்னைக்கு லெனி தான் உங்களை கிளப்பை விட்டு போக விடாம பாத்துக்க சொன்னா. என்ன சொன்ன இப்போ? நான் இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். சரி, நான் இப்ப வைக்கிறேன். சரி. ஜாக், ஜாக்,
ச்சே. சாம், இப்பதான் லெனியோட ஆளுங்க என்ன அட்டாக் பண்ணாங்க. உடனே என்னோட வீட்டுக்கு போ. சரி, இது நான் போறேன். என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. நீங்க ஓகே தானே? ஒண்ணும் இல்ல, நிதானமாரு. நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பணும். என்ன? போ, வீட்டுக்குள்ள போ. நம்ம பாஸ்போர்ட் பேக் எல்லாத்தையும் எடுத்து வை. என்னால முடிஞ்ச அளவுக்கு வேகமா வந்துட்டேன். ஒன்னும் ஆகலையே. யா ஒன்னும் ஆகல. நான் எப்படியாவது இங்க இருந்து கிளம்பி ஆகணும். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண. இதை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிடு. இந்த வண்டியை கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிரு. புரியுதா? ஜாக், அந்த வண்டியில இருமா. நம்ம அதுல தான் போக போறோம். நான் கால் பண்றேன். ஓகே. ரே இங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாமே சரியாயிடும். புரியுதா? ஒரு நாள் எல்லாமே சரியாயிடும். வெல்கம் சார். உங்க கெஸ்ட் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் மரியா. ஓகே. ஜாக், நிக்கோல். இது வந்துட்டாரு. மன்னிக்கணும், இங்க வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்துட்டேன். மரியா நல்லா கவனிச்சுக்கிட்டாளா? யா, நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஜாக், உன்னை பார்த்ததுல சந்தோஷம். ரமாண்டோ. எப்படி இருக்க? யா, நல்லா இருக்க. மீட் பண்ணதுல சந்தோஷம். நிக்கோல், வாமா, வா இங்க. இங்க பாரு, நீங்க இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. புரிஞ்சுதா? யா, தேங்க்ஸ். அப்படி சொல்லு. ஆக்சுவலா எனக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கு. சோ நான் போய் குளிச்சுட்டு கொஞ்சம் படுக்கணும். ஓகேயா? யா உனக்கு ஓகேனா போ. யா, ஓகே. மாரியா, நிக்கோல மேல ரூம் கூட்டு போறியா? அங்க மேல எல்லாமே இருக்கு. அவ கஷ்டப்பட்டு இருப்பான்ல. யா. இங்க பாரு ஜாக், இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ இங்க இருக்க, நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க. பணம் இப்ப இல்லரே. நான் கடைசியா பண்ண வேலை உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியும்ல? ஆமா தெரியும். அவர் இங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எனக்கு தெரியாது. நான் தான் சொன்னல, அவன் எனக்கு கால் பண்ணான். ஆனா நான் அப்ப இங்க இல்ல, பிசினஸ்க்காக வெளியே போயிருந்தேன். நான் வெயிட் பண்ண சொன்னேன். ஆனா அவர் வெயிட் பண்ணலையா? அதான் ஆச்சரியமா இருக்க. இல்ல, அவன் நான் இங்க ரொம்ப நாளா இருக்கேன், அவன் லண்டன்ல இருந்தான். ஆனா முன்ன மாதிரி எதுவும் இல்லன்னு வச்சுக்கேன். சரி. அவன் ஃபியூனரலுக்கு வராதது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க அவரை ஷூட் பண்றதுக்கு முன்னாடி பணத்துக்காக டார்ச்சர் பண்ண விஷயம் தெரியுமா? ஆமா. நான் அதை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் என் மனசு ரொம்ப வலிக்குது. ஜாக், நான் அதை பாத்துக்கிறேன், சத்தியமா சொல்றேன். அவங்களுக்கு எப்படி தெரியும்? அன்னைக்கு நைட்டு பணம் அங்கதான் இருக்குன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியல.
அது தெரியாம தான் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாதான் எல்லாமே தெரிய வரும். நான் போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றா. இது எல்லாத்த விட அவதான் உனக்கு முக்கியமா? அவளை விடு. செத்தது எங்கப்பா? நடந்த எல்லாத்த பத்தியும் அவன் ஒருத்திக்கு மட்டும்தான் தெரியும். சோ அவளை அப்படியெல்லாம் விட்டுட முடியாது. சரி, அதுக்காக ஏன் கத்துற? நான் உனக்கு உதவி செய்ய நினைக்கிறேன், தெரியலையா? ஆனா பட்ட பகல்ல நீ 2 பேரை கொண்டு இருக்க, தெரியுமா இல்லையா? அத சுலபமா விட்டுற மாட்டாங்க. அது வெறும் செல்ஃப் டிஃபென்ஸ் தான். இப்படி சொன்னா உன்னை விட்டுருவாங்களா என்ன? லெனி எந்த அளவுக்கு முக்கியங்கிற விஷயத்தை நீ நிச்சயமா புரிஞ்சுக்கணும். இது சூதாட்டம் மாதிரி. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட எல்லாமே அப்படியே சரிஞ்சிடும். அப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு நம்ம இங்க இருந்து போயிடலாம். ஆனா அப்படி போக முடியாதுன்னு தெரியும். ஆமா, எனக்கு தெரியும். ஆனா நம்ம செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்யணும், சரியா? அதுவும் சரிதான். இங்க பாரு, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பணும். இதனால நமக்கு லாபம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. சரி போங்க. ஓகே, நாளை காலையில பார்க்கலாம். என்ன இங்கிலீஷ் தானே? பரவாயில்லையே, இந்த ரகசியம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்க, அப்புறம் நமக்கு பெரிய இழப்பா இருக்கும். குட் ஒர்க் மேசன். சார், காஃபி. ஹலோ, நான் வந்துட்டேன். எத்தனை வாட்டி பார்த்தாலும் அது சலிக்காது. நாம கொடுத்து வச்சவங்கல்ல. அங்க பாரு, வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கணும் இல்ல? இது ஒரு அழகான நாடு. நான் இங்க ஸ்டே பண்ணலாமா? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, புது வாழ்க்கை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்க. ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட். நிக்கோலை சுத்தி எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாதுன்றது தான் அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை. என்னால முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செய்யறேன். எனக்கு தெரியும். வாழ்க்கை விளையாட்ட இருக்குல்ல, அடுத்து என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. அதுவும் சரிதான். இப்படி ஆகும்னு எதிர்பார்த்தியா? நீ இங்க வருவேன்னு இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லைல்ல. எனக்கு புரியல. அதான் பொதுவா சொல்லுவாங்களேப்பா, எதிர்பாராம ஏதாவது நடந்தா அது ஸ்பெஷல்னு வாங்க. என்ன சொல்றீங்க? ஒருவேளை புது வாழ்க்கையை உருவாக்குறதுக்கான ஒரு வேலை. அதுக்கு நான் ரொம்ப நாளா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன், சரியா? அதுக்கு இதான் சரியான நேரம். இப்போ என்ன சொல்றீங்க? எனக்காக நீ அதை செய்யணும்னு சொல்றேன். உன்னோட வாழ்க்கையிலேயே இந்த அளவுக்கு நீ பார்த்திருக்க மாட்ட. நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். அப்படியா? ஆமா, நிஜமாதான். சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? நீ ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறன்னா நீ அத எப்படி வாழ போற? எப்படி ஏத்துப்ப? என் கூடவே இருந்துட போறியா? அப்படிலாம் இருக்க முடியாதுல்ல. உனக்கே அது வெறுப்பாயிடும். நான் சொல்றது புரியலையா? நான் எல்லாத்தையுமே விட்டுட்டேன். இப்போதைக்கு என் மனசுல இருக்கிறது ஒண்ணுதான். எங்க அப்பாவை யாரு கொன்னாங்களோ அவங்கள கண்டுபிடிக்கிறது தான். கண்டுபிடிக்கலாம்? கண்டுபிடிக்கலாம். நான் கண்டுபிடிச்சேன்னா ஒருத்தனை விடாம எல்லாரையுமே கொன்னுடுவேன். எனக்கு தெரியும்பா. இங்க பாரு, அது கொஞ்சம் யோசியேன். நான் அதான கேட்கிறேன். சரி, அதை விட நாம குடிக்கலாமா? என்ன ஓகேவா? கொஞ்சமாப்பா, நல்லா இருக்கும்ல. இப்போதைக்கு எனக்கு சுத்தமா மூடல, நான் விட்டுருங்க. அட, என்னப்பா இப்படி சொல்லிட்ட? சரி, அப்படின்னா நம்ம டவுனுக்கு வெளியே போய் ஏதாவது பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு வரலாமா? சரியா? இந்த இடம் உனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ரொம்ப சின்ன இடம் தான், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க.
நீ பெரிய விஷயத்தை சிக்கிட்டேன்னு வை, இங்க வந்துட்டாங்களாம் யாரும் உன்னை கண்டுபிடிக்க மாட்டாங்க. மரியா, நம்ம ஃப்ரெண்டு கொஞ்சம் பிராண்டி எடுத்துட்டு வந்து தரியா? உனக்கு வேணுமா? இல்ல, எனக்கு இதுவே போதும். அப்படியா? சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் அப்படியே போய் படுத்து தூங்குறேன். நான் இவரோட ட்ரிங்க் மட்டும் குடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே, சீக்கிரம் வந்துருங்க. குட் நைட். குட் நைட் செல்லம். இப்போ நீ நானும் தான். இங்க பாருங்க ரே, உங்ககிட்ட சொல்ல முடியல. நீங்க எங்களுக்கு பண்ண ஹெல்ப்காக ரொம்ப தேங்க்ஸ். அதை விடுப்பா, நீ என் பையன் மாதிரி, நீயும் என் குடும்பம் தான். ஆனா நீ எனக்கு தேங்க்ஸ் சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல, நான் உண்மையா தான் சொல்றேன். தெரியும் தெரியும். தேங்க்ஸ். தேங்க்ஸ் மரியா. கிராசியாஸ். சியர்ஸ். உங்க ஆஃபருக்கு சியர்ஸ். ஆல் தி பெஸ்ட். இங்க பாரு, இப்ப கொஞ்சம் சீரியஸா பேசலாம். நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்தை பத்தி நீ நல்லா யோசிச்சு பாத்தியா? ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? ஒரு 5 நிமிஷம் என்னோட சிச்சுவேஷனை யோசிங்க. எனக்கு தெரியும்பா, அதனாலதான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன். அந்த வேலை நடந்துதான் ஆகணும், அதுவும் இப்பவே நடந்தாகணும். அந்த வேலையை உன்னாலதான் செய்ய முடியும். சாம். ஜாக், ஹாலி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். எங்க? அந்த பூலுக்கு பக்கத்துல இருக்கிற கிளப்ல தான் அவ வேலை செய்யறான். நான் டீடைல்ஸ் மெசேஜ் பண்றேன். தேங்க் யூ. எனக்கு ஒரு ஹெல்ப், உங்க வண்டி எடுத்துக்கலாமா? ஓகே, எடுத்துக்க. சாவி அதுலயே இருக்கு. என்னப்பா? நான் சொல்றேன். சாம். ஜாக், உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இப்ப அந்த போன் பண்ண பொண்ணு பேரு வந்து ஹாலி ஹாரிஸ். அவ வந்து ஃப்ரெடி ஹாரிஸோட பேத்தி. ஃப்ரெடி ஹாரிஸ்? அவரு ரே அப்புறம் எங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். சவுத் ஈஸ்ட் லண்டனே அவங்க கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அவரும் அவரோட பையன் மார்க்கையும் 5 வருஷத்துக்கு முன்னாடியே கொன்னுட்டாங்க. ஆனா யார் பண்ணாங்கன்னு தான் தெரியல. அப்படின்னா ரேக் அவர் யாருன்னு தெரியும்ல? கிளப் நேம் ஒன்னு அனுப்பி வச்சேன்ல, அவ அங்கதான் வந்து உங்க அப்பாவை சந்திப்பா. ஓகே, சரி, நான் வேலை முடிஞ்சதும் கால் பண்றேன். ஆமாமா, நான் அப்பவே சொன்னேன் சீக்கிரம் வான்னு. இங்க வந்து வரவே இல்லை. ஆமா, நான் சரி, வரவே போதும். இல்லை. வா, சீக்கிரம் போலாம். சரி போலாம். வா சீக்கிரம் வா. என்ஜாய். ஹாய், என் பேர் ரேச்சல். உங்களுக்கு என்ன வேணும்? யா, எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்ன வேணும்? ஒரு பிரிட்டிஷ் பொண்ணை நான் தேடிட்டு இருக்கேன். அவ பேரு ஹோலி ஹாரிஸ். அவ இங்கதான் ஒர்க் பண்றான்னு கேள்விப்பட்டேன். லாஸ்ட் 2 வீக்ஸ் அவள நிறைய ஆண்களோட நாங்க பாத்திருக்கோம். நீங்க போய் எங்கேயாவது உட்கார்ந்து ரிலாக்ஸா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? 2 ஸ்மால் வாட்காஸ். இங்க பாரு, அவளை பத்தி நீ சொன்னா நான் இதை உனக்கு தரேன். சரி, எனக்கு அவளை தெரியும். அவ எப்பவுமே இங்கதான் இருப்பா. அதுக்கு என்ன? என் கிட்ட இருந்து இப்படி ஓடாத. இந்த இடத்துக்கு உன்ன மாதிரி ஆட்கள் இங்க வரக்கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல செக்யூரிட்டி எல்லாம் இங்க வந்துருவாங்க. வேண்டாம், இங்க கிட்ட வராத. என்ன தொட்டேன்னு வெச்சுக்க. ரேச்சல், ப்ளீஸ். அவ எங்க இருக்கான்னு தெரியணும். ஏன்? எனக்கு அவ ஹெல்ப் தேவை. அவகிட்ட நான் பேசணும். போட்டோல இருந்தவரை எங்க அப்பா அவரை கொன்னுட்டாங்க. இங்க பாரு, அவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது எனக்கு விருப்பம் இல்ல. அவளுக்கு எந்த ப்ராப்ளம் வராது, அதுக்கு நான் பொறுப்பு. நான் அவகிட்ட பேசணும், அவ்வளவுதான். வினாயை நம்ப வச்சுக்கோ. அவ திரும்ப வந்தா எனக்கு கால் பண்ண ப்ளீஸ். அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. ஏன்னா அவ இங்கதான் இருக்கா. சாப்பிங் பார் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கா. பார்த்தாலே தெரியும்.
தேங்க்ஸ். ஓய், ஹாய், நான் தான் ஹோலி. மெசேஜ் சொல்லுங்க. ஹோலி, தயவு செஞ்சு போகாத. இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ண, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்ககிட்ட பேசி ஆகணும். சரி, ஆல்ரைட் ஆல்ரைட். எனக்கு அவள தெரியும். ஒரு 2-3 தடவை அவ இந்த இடத்துக்கு வந்திருக்கா. என்கிட்ட ஏதோ அவ உதவி கேட்டா, வேலை வேணும்னா அதான் அந்த கிளப்ல நான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். அப்புறம் என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏன்னா நிலைமை கைமீறி போக கூடாதுன்னு பார்த்தேன். ரே, அவளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும். என்ன பார்த்த உடனே அவ அங்க இருந்து ஓடிட்டா. நீ அங்க பண்ண காரியத்தால யார் பார்த்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போனே இல்லையா? அவளோட தாத்தா ஃப்ரெடி ஹாரிஸ் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல ஒருத்தர். அவரும் அவரோட பையனையும் கொன்னு இருக்காங்க. அதனால நானும் உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டா கேக்குறேன். அதுக்காக தான் இதெல்லாமே நடக்குதா? அவன் ஒரு சரியான நம்பிக்கை துரோகி. அவனை நம்பினவங்களை காலை வாரிட்டான். அப்புறம் அவன் பையன், அவனும் ஒழுங்கு கிடையாது. அவன மாதிரியே தான். அவனை யாரு கொண்டாங்கன்னு யாருக்கும் தெரியாதுதான். ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், அவங்களுக்கு எதிரிங்கன்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்புறம் தான் அந்த பையன் அவளை துரத்தி விட்ட விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சது. அப்புறம் நானும் ஆல்ஃபியும் பாத்துக்கிட்டோம். எதுக்கு? ஏன்னா அப்ப அதான் சரியாப்பட்டது. உங்க அப்பா எல்லாருக்கும் நல்லது செய்வான்னு தெரியும்ல. அவளுக்காக எல்லாத்தையும் பாத்துக்கிட்டான். ஸ்கூல், அது மட்டும் இல்லாம நிறைய. அவளை அவன் வளர்த்தான், மத்தபடி வேற எதுவும் இல்ல. நான் இங்க வந்த உடனே அந்த விஷயத்தை பத்தி ஏன் நீங்க சொல்லல? ரே, அவங்க ஏன் டச்ல இருக்காங்கன்ற விஷயம் தான் எனக்கு தெரியணும், வேற ஒண்ணும் இல்ல. நீ பேசுறத கேட்கும் போது எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. நான் சொல்றத கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிற. யாருக்கும் தெரியாம அமைதியா இருன்னு சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? சொல்றத எதையும் கேட்காம உன் இஷ்டத்துக்கு கண்டபடி சுத்தி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் செய்யறது தப்பு தான். அதுக்கு ஐம் சாரி. ஹாலி, ஜாக், நான் ஓடி போனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு வேற வழி தெரியல. நானும் உங்களுக்கு கால் பண்ணலாம் நினைச்சேன், ஆனா பயமா இருந்துச்சு. நான் சொல்றது கேளு. நீ எதை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை, அவ்வளவுதான். எனக்கும் தெரியும், நானும் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் தான். ஆனா அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அப்புறம் விட மாட்டான். யாருக்கு தெரிஞ்சா? அது போன்ல எல்லாம் சொல்ல முடியாதுங்க. நேர்ல தான் அதை சொல்லி ஆகணும். அதுவும் இந்த இடத்துல இல்ல. சரி, அப்ப நான் ஒண்ணு பண்ண. உடனே வந்து என்ன மீட் இல்ல, முடியாது. நான் லண்டனுக்கு கிளம்புறேன். அங்கதான் பாதுகாப்பா இருப்பேன். நான் வந்ததுக்கு அப்புறம் மீட் பண்ணலாமா? இப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சரி, வேற என்ன பண்ணலாம் நான் யோசிச்சு சொல்றேன். நான் யோசிச்ச உடனே இந்த நம்பருக்கு நான் உனக்கு கால் பண்றேன். ஜாக், ஆல்ஃபி கொல்லப்பட்டதுக்கான உண்மையான காரணம் எனக்கு தெரியும். அது பண்ணதுக்காக இல்ல. என்ன சொன்ன? இப்ப என்ன சொன்ன? திரும்ப சொல்லு. ஹாய், நான் தான் ஹோலி. மெசேஜ் சொல்லுங்க. என்ன வாய்ஸ் மெயில போடாத. என்ன கால் பண்ண, உடனே கால் பண்ண. நான் ஒத்துக்கிறேன். மனசு மாறுபட தெரியும், நல்லதுதான். ரே டிக்சன், மாஸ்டர் டிராஃப்ட்ஸ்மேன். அவனை பத்தி நம்ம கிட்ட ஒரு பெரிய ஃபைலே இருக்கு. அதுல ஃபுல்லா அவனை பத்தி 15 வருஷம் ரெக்கார்ட் இருக்கு. எல்லாருமே அவனை தான் பிடிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா எனக்கு தேவையானது இந்த ஜாக் கிரேகன் தான். அவனோட சேர்ந்து சுத்துற அந்த கேங்கும் தான்.
அவங்கள புடிச்சு நாம ஒருத்தனை மட்டும் கறக்க வச்சோம்னா ரேவை நம்ம புடிச்சிடலாம். அப்படி பார்த்தா ஒரே கல்லுல நிறைய மாங்காவை நம்ம அடிக்கலாம். சோர்ஸ் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு விஷயத்த செய்ய போறாங்களாம். அதனால டெலிவரி ஸ்கெட்யூல்ஸ்க்கு ஏத்த மாதிரி எனக்கு கோர்ட் ஆர்டர் வேணும். அதுவும் எல்லா மேஜர் செக்யூரிட்டி டிரான்ஸ்போர்டேஷனுக்கும். லண்டன் வரைக்கும் தானா இல்லனா சவுத் ஈஸ்ட் வரைக்கும் வேணுமா? சவுத் ஈஸ்ட் முழுக்க தான். அந்த இடத்த செக் பண்ணி இவங்களால அங்க எவ்வளவு பணத்தை கொண்டு போக முடியும்னு பாருங்க. இதுல பேங்க பத்தி யோசிக்காதீங்க, அது பெரிய தொகையா தான் இருக்கும். அண்ட் யாருக்கும் தெரியாம தான் இது பண்ணுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல எவ்வளவு பணம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வெத்தலை பார்க்க வைக்கணும். நம்ம போய் வேலையை பாருங்க, போங்க. எஸ் சார். இதுல எல்லாம் இருக்கு. எப்போ? நாளன்னைக்கு ஆரம்பிக்கணும். என்ன நீங்க விளையாடுறீங்களா? இல்ல, உண்மையாதான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இது நமக்கு கிடைச்சது. இது இருந்தா எல்லாமே சுலபமா முடிஞ்சிடும். அப்படியா? ஆமா. இதெல்லாம் பழசு. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. உண்மையாதான் சொல்றேன். நீ போய் ஆரம்பி. நீ வழக்கம் போல ஹார்ட்வேரை அப்கிரேட் பண்ண. என்ன நம்பு. அந்த இடத்துல எவ்வளவு பணம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நீ என்கிட்ட எதையும் கேட்க மாட்ட. நீ யார்கிட்டயுமே சிக்காத அளவுக்கு தான் உன் பாஸ்போர்ட் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ அங்க போனதுக்கு அப்புறம் அந்த நம்பருக்கு கால் பண்ணு. மத்த எல்லா விவரங்களையும் உனக்கு அப்புறமா சொல்றேன். எட்டிக்கு நான் கால் பண்ணி உனக்கு உதவி செய்ய சொல்றேன். நிக்க நல்லா பாத்துக்கோங்க. நான் அவளை பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. DCI Wickstead. மேசன். சார், எனக்கு 2 CO-19 ஆர்ம்டு ரெஸ்பான்ஸ் யூனிட் ரெடியா இருக்கிற மாதிரி வை. நான் இப்பவுமே கால் பண்ணி அந்த ஏற்பாடை செய்யறேன் சார். தேங்க்யூ. இந்தாங்க சார், சேஞ்ச வச்சுக்கோங்க. நீங்க கிரேகனா? யா. எக்ஸாக்டான நம்பரும் நாளைக்கு டெலிவரி டைமும் இதுல இருக்கு. ஓகே. இல்ல, உனக்கு என்னதான் பிரச்சனை? NCA மட்டும் இல்லாம போலீஸும் இப்ப உன்னதான் தேடிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நீ இதை பண்ண போறியா?
என்ன விஷயம்னு சொல்லு ஜாக். சொல்றதுக்கு எதுவும் இல்ல, எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இது எப்படி நீ பிளான் பண்ண? ஏன்னா ரேக் அந்த இடத்துக்குள்ள ஆளுங்க இருக்காங்க, அதை வச்சுதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணாரு. நாம எல்லாத்தையும் விட்டோம்ல ஜாக், உனக்கே தெரியும்ல. சாம், நம்மளால முடியும். நாம செய்ய வேண்டியதை பண்ற விஷயம் கரெக்டா பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் இல்ல. நீ யோசிச்சு பார்ப்பா, உனக்கு புரியலையா? நம்மளோட தொலைஞ்ச பணத்தை நீ தேட போன, கடைசியா இதை கொண்டு வந்து இங்க நின்றுட்டு இருக்க. இதுக்கு காரணம் நீ உங்க அப்பா மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டதுதான். நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த பணம் தொலைஞ்சிருச்சு, இனி என்ன பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஜாக். அது அவ்வளவுதான். ஆல்பி மாதிரி. இந்த மாதிரி மட்டும் என்கிட்ட சொல்லாத, திரும்பவும் இந்த மாதிரி பேசாத. என்ன இத்தனை வருஷமா நான் உன்னை ஒரு கசின் மாதிரி இல்லாம பிரதர் மாதிரி பழகிட்டு இருக்கேன். ஆனா இந்த நிலைமையில இந்த மாதிரி பேசாத சாமி. நாம அங்க உள்ள போனோம்னா நம்ம கதை அங்க முடிஞ்சிடும். இதுக்கு நாம ப்ரிப்பேர் பண்ணணும் ஜாக். நம்ம ப்ரிப்பரேஷன், என்னோட ப்ரிப்பரேஷன். ஒரு பைத்தியக்கார மாதிரி நாள் முழுக்க நான் ஓடிக்கிட்டே இருக்கேன் தெரியுமா? இன்னைக்கு காலையில தான் ரே எனக்கு கால் பண்ணான். என்ன நடக்குது? நாம திரும்ப ஆரம்பிக்க போறோம். எல்லாம் முடிஞ்சது நீ என்கிட்ட சொன்ன. இப்படி அமைதியா நின்னா எங்களுக்கு என்ன புரிஞ்சிடுமா? ஏதாவது சொல்லி தொலை. என்ன சொல்ல சொல்றீங்க? இது நல்லதுக்குள்ள ஜாக், இது தேவையில்லாத பிரச்சனை. சொன்னாம கேட்க மாட்டான்பா, அப்படியே விடு. ஹே, கொஞ்சம் இரு பிராங்க், ஒரு நிமிஷம் இரு. இங்க பாருங்க, இனி நாம இதை செய்ய வேண்டாம் நான் சொன்னதான். ஆனா இப்போ என்ன சொல்றேன்னா, இது ரொம்ப ஸ்பெஷல். இந்த வேலையை செஞ்சு முடிச்சா ஆளுக்கு 30 கிடைக்குமா? யா, ஆனா அந்த இன்னொரு ஆப்ஷனை பத்தி யோசிக்கிறதுக்கு நான் தயாராகவே இல்லை. அதுவும் சரிதான், அது உனக்கே தெரியும்ல. இது நடந்துதான் ஆகணும், இது கண்டிப்பா நடந்துதான் ஆகணும். இங்க பாருங்க, என்னால முடியல. அப்பாவோட மரணத்தை அப்படியே சும்மால என்னால விட்டுட முடியாது. நீங்களே வேணும்னா சும்மா ஒரு நிமிஷம், இத்தனை வருஷமா அவர் உங்களுக்காக என்னென்னலாம் பண்ணிருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் உங்களுக்கே தெரியும். ஆனா இப்ப நம்ம செய்ய போற விஷயத்தினால நம்ம நிம்மதியா தான் இருக்க போறோம். இதை சீரியஸா பண்ணா, உண்மையிலே இந்த விஷயத்தை நம்ம சீரியஸா இறங்கி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், செட்டில் ஆயிடலாம். ஓகே, மெயின் ஃபாரின் கரன்சியை வச்சிருக்க அந்த கெனரி வார்ஃப் இதுதான் எல்லா மேஜரான கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சென்டரை ரன் பண்ணுது. அதுவும் இந்த லண்டன் சிட்டி முழுக்க பிரைவேட்டா இருக்கு, யாருக்கும் தெரியாது. அண்ட் இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த இடத்துக்குள்ள கார்ட்ஸ் கம்மியா தான் இருக்காங்க, ஆனா இந்த மொத்த இடத்துலயுமே சிசிடிவி ஊர்பட்டது இருக்கு. அது பேனிக் அலாரம்ஸோட டைரக்டா கனெக்டே இருக்கு. அதனால நம்மளுக்கு அதிகமான டைம் இல்ல. அதோட இது யாருமே கொள்ளை அடிச்சதே இல்ல. அதனால உள்ள போய் நம்ம வேலையை கரெக்டா பார்த்துட்டு சீக்கிரமா வெளில வரணும். எடி அந்த இடத்துல நம்ம எல்லாரையும் டிராப் பண்ணிடுவான். அப்புறம் பேஸ்மெண்ட்ல இருக்க எக்ஸிட் பாயிண்ட்ல வந்து நம்மள மீட் பண்ணுவான். பிளான்ல இருக்க மாதிரியே யாரும் இல்லாத இடத்துல ஃபென்ஸை கட் பண்ணிட்டு நம்ம போலாம். சரியா 6 மணிக்கு அந்த டோர்ஸ் ஓபன் ஆகும். அப்புறம் செக்யூரிட்டி வேன் நேரா அந்த இடத்துக்குள்ள போகும். அப்போ ஒரு கார்டு இறங்குவான், இன்னொரு கார்டு அங்கே இருந்து வண்டி ஸ்டார்ட்லயே வச்சிருப்பான். 2 பேர் அந்த பணத்தை லோடிங் பேக்க கொண்டு போவாங்க. அப்போதான் நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். அதே சமயம் ரொம்ப கவனமாவும் இருக்கணும். அந்த பணம் அந்த பில்டிங்குள்ள போறதுக்கு குறைஞ்சது 60 செகண்டாவது ஆகும். நான் சொன்ன மாதிரி அந்த சமயத்துல தான் உள்ள போய் பணத்தை எடுக்கணும். அப்படியே இருங்க எல்லாரும். சொல்றேன்ல. ஓகே, ஏய், ஹேண்ட்ஸ் அப். கீஸ் எடு, கீழே போடு. டோன்ட் மூவ். எல்லாரும் அப்படியே இருங்க. நீ இந்த மாதிரி பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஆல் குட். முடிஞ்சது. யாரும் தலை நிமிர்ந்து பார்த்தாதீங்க. அந்த இடத்தை விட்டு யாரும் நகரக்கூடாது. நகர்ந்தீங்கன்னா போங்க போங்க போங்க. எந்த பக்கம் ஜாக்? எந்த பக்கம்? லெஃப்ட்ல தான் போணும். ஓட கடவுளே, போங்க போங்க, நிக்காம போங்க சீக்கிரம்.
Go! யாரும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. Go, 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 go! Mason! Frank! Frank! கிரேகன்! கிரேகன், நீ வசமா மாட்டிக்கிட்ட. சாம், போ! நகராத! Get up! என்னால முடியல. என்னால. Come on, come on, சீக்கிரம். சொல்றது கேளு. அசையாம இரு. உன் கைகளை காட்டு. உன்னோட கைகளை காட்டு. நாம என்ன பண்றது? நாம என்ன பண்றது? நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம கிளம்பலாம். என்ன பத்தி யோசிக்காத, நீ எப்படியா தப்பிச்சு போயிடு. கிளம்பு கிளம்பு ஜாக். சஸ்பெக்ட கண்டுபிடிச்சாச்சு. அவங்க உள்ள இருக்கிற படிக்கட்டுக்கிட்ட இருக்காங்க. இங்கே இரு, இங்கே இரு. சஸ்பெக்ட் எங்களை தாக்குறான். ஐ ரிப்பீட், சஸ்பெக்ட் எங்களை தாக்குறான். அவங்க தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே இறங்கு, காரை விட்டு இறங்கு. போ போ போ. சாமி வா. சாம். No, no, no! No!
சஸ்பெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அது யாரு? கிரேகனா? ஐ ரிப்பீட், கிரேகனா? கிடையாது, இது சாமி கோலன். கிரேகன் தப்பிச்சிட்டான். அவனை விட்டுடாதீங்க. அடுத்து வரப்போற ஸ்டாப் வெஸ்ட் இந்தியா QE. ஹோலி, நான் தான் ஜாக். நான் உனக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புறேன். அந்த இடத்துக்கு சீக்கிரமா வந்து என்ன மீட் பண்ண, புரியுதா? ஜாக் இப்பயா? சீக்கிரமா கிளம்பி வா. ஜாக், ஹாலி, இங்க பாரு, என்கிட்ட நிறைய டைம் இல்ல. எங்க அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணு விடாம எனக்கு இப்பவே சொல்லு, சரியா? அன்னைக்கு அவர் கொல்லப்பட்டாரு. அவரோட போன்ல உன்னோட நம்பர் தான் கடைசியா இருந்துச்சு. என்ன அவர் பார்க்கணும்னு சொன்னாரு. ஆனா கடைசியா வேண்டான்னு சொல்லிட்டாரு. வேற யாரையோ பார்க்கணும்னு சொன்னாரு. பல வருஷமா அவருக்காக தான் என்னோட பாட்டி ஷீலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதான் அவங்களோட கடைசி ஆசை. அவர் எங்க அப்பாவோட சேர்த்து தாத்தாவையும் கொன்னுட்டாரு. யாரு? என்ன பேசிட்டு இருக்க நீ? ரே டிக்சன். அதனாலதான் லண்டனுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னேன். இதுக்கு மேல இந்த இடத்துல எனக்கு பாதுகாப்பு இல்ல. ஆல்ஃபி கிட்ட சொன்னது நான் தானே அவருக்கு தெரியும். அதனாலதான் ஆல்ஃபி என்னை தேடிக்கிட்டு இருந்தாரு. அதோட அந்த ரேவையும் கொல்ல பார்த்தாரு. பொறுமையா சொல்றியா? இப்ப சொல்றது நிதானமா தெளிவா என்கிட்ட சொல்லு. ஆல்ஃபி மார்பலுக்கு போன காரணமே அந்த ரேவை கொல்றதுக்கு தான். இல்ல இல்ல, நீ ஏதோ தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருக்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் வளர்ந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அது உண்மைதான். ஆல்ஃபிக்கு எல்லாமே கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் எனக்கு கால் பண்ணாரு. கன்ஃபார்ம்னா எனக்கு புரியல. எதை பத்தி கன்ஃபார்ம் பண்ணாரு? அவர் உங்களோட உண்மையான அப்பா இல்ல ஜாக். உங்க உண்மையான அப்பா ஆல்ஃபி இல்ல. இப்ப என்ன பேசிட்டு இருக்க நீ? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவர் தான் இதை என்கிட்ட கொடுத்தாரு. அவருக்கு ஏதாவது ஆனா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இதை கொடுத்தா உங்களுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? எங்க அம்மா பத்தி ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எங்க அம்மா எங்க அப்பா மேல உயிரை வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அவருக்கு தெரியாம ஏதாவது பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. உண்மையை சொல்ல போனா அவங்க இத மாதிரி எதுவும் பண்ணல ஜாக். அவங்கள ரேப் பண்ணிட்டாரு. என் பாட்டிமா அவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த விஷயத்த அவங்க கிட்ட மட்டும்தான் சொன்னாங்க. அண்ணா, இதை உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. வாய்ப்பே இல்ல. இது உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்ல, இதான் உண்மை. ரே டிக்சன் தான் உங்களோட உண்மையான அப்பா. இல்ல 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 இல்ல. ரே தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். லெனி கிட்ட சொல்லி உங்க அப்பாவை கொல்ல சொன்னது ரே தான், வேற யாரும் இல்ல. சரி, நீ இப்ப இங்க இருந்து கிளம்ப ஹோலி. நீ இங்க இருந்து கிளம்ப.
தயவு செஞ்சு இதை மன்னிச்சிடுங்க. நான் தான் நிக்கோல். மெசேஜ் சொல்லுங்க, நான் அப்புறம் கால் பண்றேன். நிக், நான் சொல்றத கவனமா கேளு. நீ இப்போ நிதானமா பதட்டப்படாம இருக்கணும். இப்போ நீ இந்த வீட்டை விட்டு ரேயை விட்டு முடிஞ்ச அளவுக்கு தூரமா போ. அங்க இருந்து கிளம்பிடு. Excuse me, sir. அந்த பணத்தை எங்கடா வச்சிருக்க? என்ன பணம்? என்கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சு அது எங்க வச்சிருக்க? எங்க இருக்கு? நீ இப்ப சொல்ல நான் நிஜமாவே ஷூட் பண்ணிடுவேன். எங்க இருக்கு? எங்க இருக்குன்னு சொல்லு. அந்த ஃபிட்ஜுக்கு பின்னாடி தான் இருக்கு. நீதானே தெரியும்டா. எங்க அப்பாவை கொண்டது நீதானே தெரியும். உனக்கு தைரியம் இல்லடா. நீயும் உங்க அப்பன மாதிரி தான். கோல ஆல்ஃபிக்காக நான் உன்னை கொல்றேன். நேல், எதுவும் பேசாம நான் சொல்றது கவனி. நான் தான் ஜாக் பேசுறேன். நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்ல, அதை நீ இப்ப செய்யணும். இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள உன்னோட ஆட்கள் எனக்கு தேவை. வழக்கமான இடத்துல நம்ம சந்திக்கலாம். இப்ப நான் சொல்ல போறது நல்லா கவனமா கேளு. பிளான் மாறிடுச்சு. லெனி செத்துட்டான். அந்த கிரேகன் வந்து எல்லாத்தையும் சொதப்பி விட்டுட்டுங்கிறது போயிட்டான். இப்போ ஸ்பெயினுக்கு போயிட்டு இருக்கான். அவனுக்கு எவ்வளவு தெரியும்னு எனக்கு தெரியாது. பயப்படாத, நான் அவனை பாத்துக்கிறேன். இதுக்காக நிச்சயமா நீ வருத்தப்பட்டு தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு ரேயை விட்டு நீ தள்ளி ஏறு.
நிக்கோல் நிக்கோல் காரை விட்டு இறங்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. வீட்டுக்குள்ள போ. இதுக்கு மேல எங்கேயும் போகாத. நிக்கோல் எங்க இருக்கா? பயப்படாத, பாதுகாப்பா தான் இருக்கா. எங்க இருக்கா? நான் உன்னை பாதுகாக்க தான் நினைச்சேன். பாதுகாக்கவா? என்ன இந்த இடத்துக்கு அனுப்பி வச்சு அவங்களையும் பின்னாடி அனுப்பி வச்சிட்டல. பிராங்க் அப்புறம் சாமி 2 பேரும் இப்ப இல்ல. நீ இதுக்குள்ள வந்திருக்கவே கூடாது. ஹோலி எல்லாத்தையுமே சொல்லிட்டா. அவ என்ன சொன்னா? என் வாழ்க்கைய பத்தி எல்லாமே போய்தான்னு சொன்னா. நானே சொல்லானதான் பார்த்தேன். நீ என்ன நம்பிதான் ஆகணும். என் அம்மாவை கொன்னுட்டல, ரேப் பண்ணிட்டல. அவங்க வாழ்க்கைய பயந்து போய் வருத்தப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. நான் உன் அம்மாவை விரும்பினேன். என்ன அவர் மகன் நினைச்சாரு. ஆனா நீ அவரை அழிச்சிட்ட. நீ என்ன அழிச்ச மாதிரி. நீ என்ன பண்ணிருக்கன்னு தெரியுதா? நீ என்ன கொடுமையை எனக்கு பண்ணி தொலைச்சிருக்கன்னு உனக்கு புரியுதான்னு நான் கேக்குறேன். சொல்லு. என் வாழ்க்கைய, என் குடும்பத்தை. அவன் என்ன கொல்லான்னு பார்த்தான். அதனாலதான் நான் முந்திக்கிட்டேன். ஆனா அதுக்கு அவரை கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. என்னோட கண்ணை பாரு. நாம ஒண்ணுதான்.
நீயும் நானும் ஒரே ரத்தம் தான். எனக்குள்ள ஓடுறதான் உனக்குள்ளேயும் ஓடுது. இல்ல இல்ல, நான் உன்ன மாதிரி கிடையாது. ஜாக், வேண்டாம் ஜாக். உன்னோட அப்பாவை நீ கொல்லக்கூடாது. எங்க அப்பா இறந்துட்டாரு. நீ கொன்னதால தான் நான் புதைச்சேன். நிக், பயப்படாத, ஒண்ணும் இல்ல. என்ன பாருங்க, எல்லாம் முடிஞ்சது. ஒரு வழியா முடிஞ்சது. என்ன பண்றீங்க? இங்க ஏன் நிறுத்துனீங்க? ரேயோட டெபாசிட் பாக்ஸ். வேண்டாம் ப்ளீஸ், வாங்க நம்ம இங்க இருந்து போயிடலாம். எனக்காக நமக்கு அது வேண்டாம். இங்க பாரு நிக், அது தேவை. I love you, தெரியும்ல? I love you too. Gracias. மாட்னியா? இங்க என்னடா பண்ற? இங்க வேற என்ன பண்ணுவாங்க? என் வேலையை தான் செய்யறேன். அதுக்கு காரணம் தேவையில்லையே. ஆனா இந்த இடத்துக்கு அந்த அளவுக்கு ஈஸியெல்லாம் வர முடியலப்பா. அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தேடி வந்துச்சு. உன்னோட குடும்பத்தை பத்தின விஷயம் எனக்கு ஒண்ணு தெரிய வந்துச்சு. அதான் அந்த ரே டிக்சன் தான் உன்னோட உண்மையான அப்பன். நீங்க எல்லாம் மோசமான ஆளுங்கடா. ஆனா ரே ஒரு கிறுக்கு பையன். ஏன்னா அவன் என்கிட்ட வந்து என்கிட்ட டீல் பேசினான். போலீஸ்ல எல்லாரையும் தடுத்துட்டு எக்ஸ்ட்ராடிஷன் நிறுத்தினா அவன் ரிட்டையர் ஆகிறத விட ஜாக் ரீகன் அவன் ஆகிறன்னு சொன்னான். ஆனா இது எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன். என்ன? ஏன்னா இதுக்காக நான் உழைச்சிருக்கேன். இங்க பாரு, ரே உன்னை கொல்லலாம் என்கிட்ட சொல்லல. ஏன்னா நீ அவருடைய பையன். அவருக்கு குற்ற உணர்ச்சி.
ஆனா உன்னை ஒழிக்கணும்னு அவரு ரொம்ப நாள் ஆசைப்பட்டாரு. அவரு சேஃப்டிக்காக தான். ஆமா, நான் ஏன் இதெல்லாம் உன்கிட்ட சொல்றேன்? ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் ஹார்ட் ஒர்க்கிங் போலீஸ்மேனா தான் இருந்தேன். அப்பதான் நீ வந்து தொல்லை கொடுக்க ஆரம்பிச்ச. எனக்கு ரேவும் தேவையில்ல, அவன் டீலிங்கும் தேவையில்ல. நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன். அப்படியா? கெஞ்சி கேக்குறேன். நான் உன்னை அழுங்காம குலுங்காம அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டு போறேன். என்ன அப்படி போனா என் நெஞ்சில மெடல் குத்தி விடுவாங்க. ஃபேமிலி ஜாக், அது இருந்தாலே பிரச்சனை தான். எங்க அப்பா. என்னது? என்ன சொன்ன? இப்ப உன் கடைசி ஆசை என்னன்னு சொல்லு. எங்க அப்பா. ஹலோ மேடம், இங்க பாருங்க. உங்களதாமா மேடம்? உங்களதான். சீக்கிரம் வண்டி எடுங்க. போங்கம்மா, போங்க. சீக்கிரம் சீக்கிரம் போங்கம்மா. காரை விட்டு இறங்க. இறங்குன்னு சொன்ன. ஓகே ஓகே ஓகே.